அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறாரு. சிபிஐ என்கொயரி அதுல போய் ஏன் லேட்டு 7 மணி நேரம் லேட்டுன்னு கேட்டா, ரோடு வளைவா இருந்தது, வளைஞ்சு வரதுக்கு லேட்டா இருந்தா அவர் எப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் மதிப்பிடும்? அவர் சொல்றதுல உண்மைத்தன்மை இருக்கும் நம்புமா? நீங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடத் தெரியாதவளுக்கு தெருக்கோணல்னு சொன்னாலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி, நீ ஏன் தாமதமா போன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டா, ரோடு வளைவா இருந்துச்சு அதனால தாமதமா போனேன்னு சொல்றது உங்கள்கிட்ட பொய் தான் இருக்கிறது. நியாயமான காரணம் இல்லை. கரூருக்கு நான் 12:30 நாங்க வரோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நாமக்கல்லுக்கு 8:45 வரோம்னு சொல்றீங்க. ஆனா வீட்டுல இருந்தே 8:45 தான் காலையில கிளம்புறீங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அதிலே முடிஞ்சு போச்சு இல்லையா? ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அதுக்கப்புறம் பதிலே கிடையாது. கூட்டத்தை அதிகமாக கூட்ட வேண்டும்ங்கிற இன்டென்ஷன் உங்களுக்கு இருந்தது, அதுதானே நேரடியான பொருள். அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெளிவாக நேரடியாக இருக்கிற பதில் என்பது, விஜய் திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டினார். அதிக கூட்டம் வரணுங்கிறதுக்காகவே முன்கூட்டியே அவர்களை வர வைத்து விட்டு இவர் தாமதமாக வந்தார்.